மாணவர்களாக இருந்த நீங்கள் இன்று பல துறைகளில் அறிவியல் துறை, ஒரு சிலர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, இன்னும் சிலர் மருத்துவத்துறை, மற்றும் சிலர் வழக்கறிஞர்கள், இப்படி வாழ்க்கையினுடைய பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி இருப்பதை நான் இன்று பார்க்கும்போது அதிகமாக சந்தோஷப்படுகிறேன். ஆசிரியர்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி என்பது தன்னிடம் படித்த மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி சிறந்த குடிமகனாக மற்ற பல துறைகளிலே மேல் நோக்கி இருக்கிறீர்கள். இன்னும் சிறப்புற உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். என்னை பற்றி சொல்லும்போது இந்த வார்த்தை, நான் ஜுவாலஜி சொன்ன மாதிரி அவரு அனிமல்ஸை பற்றிய பாடமே அனிமல்ஸை பற்றி தான். என்ன மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது எருமை, நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்தேன். எருமைகளும் போகும், பசுமாடும் போகும். ஆத்தோரமா புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு திரும்பி வரும். அந்நேரம் மழை பெஞ்ச உடனே இந்த பசுமாடு கன்றுகள்லாம் வேகமாக ஓடிடும். ஆளை தூக்கிட்டு தேடி போக வேண்டியதில்லை, வீட்டுக்கு வந்துடும். ஆனால் எருமை அப்படி இல்லை, நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அது தோலில் பட்டா அங்கேயே நின்றுக்கணும், அசையாது. போய் தான் வீட்டுக்கு கூட்டு வர வேண்டிய நல்லா இருக்கும். அப்போ எருமை வந்து பொறுமையில் சின்னன்னு சொல்லுவாங்க. அதனால தப்பா எடுத்துக்கிறேன். சொல்றது இல்லை, எருமை பொறுமைக்கு உதாரணம் சொல்லணும்னா எருமையை தான் சொல்லுவாங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் விட கிடைச்சிருக்கு. நம்மலாம் ஆறறிவுடையவங்க, அரிது அரிது மாநில பிறப்பது அரிதுன்னு சொல்றாங்க. அதுல இந்த 6வது அறிவு நமக்கு பகுத்தறிவு நமக்கு தான் உண்டு. மற்ற 5 அறிவு ஐம்புலன்கள்னால கிடைக்கிறது செய்யும். ஐம்புலன்கள் மெய்வாய் கண்மூக்கு செய்யும். அதனால இந்த பகுத்தறிவை பயன்படுத்தி மனிதர்களாக நாம் பிறவற்றிலிருந்து வேறுபடுகிறோம். சைக்காலஜி பற்றிலாம் சார் சொன்னார். அதில் முக்கியமானது இந்த ஹெரிடிட்டி, என்வைரன்மெண்ட், அதெல்லாம் சொல்லுவாங்க. பரம்பரை, அந்த குணம் நம்ம அம்மா அப்பாவுக்குள்ள குணம் நமக்கு இருந்து ஆகணும், அதை மாற்ற முடியாது. நாய் வாழ நிமிஷ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பரம்பரை குணத்தெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் இன்னொன்று இருக்குது, என்வைரன்மெண்ட், சூழ்நிலை, சுற்றுப்புறம். அதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். நல்ல மனிதனாக மாறுறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னா நல்ல மனிதனாக மாறணும். இப்போ அந்த ஹெரிடிட்டி நம்மளோட பிறந்தது, அது ஒன்றும் செய்ய முடியாது. என்ன குரோமோசோமு, ஜீனு, ஒரு டிஎன்ஏ அப்படியே உள்ளே போனோம்னா அப்புறம் அது நம்ம ஃபிசியாலஜி நடத்துகிற மாதிரி ஆகிடும். அதனால் அதிகமாக நீங்கள் இந்த 30 ஆண்டுக்கு முன்னால் பார்த்த சில மாணவர்கள் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வராங்க. ஆனால் சொன்ன மாதிரி அடிக்கடி அவங்க முகத்தை இப்போ பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வருது. அதில் குறிப்பாக இந்த ஒரு சிலரை நான் ராயபுரம் ஏரியாலாம் இருக்கேன், நான் அடிக்கடி பார்க்குறேன். பாலமுருகனை பார்ப்பேன், ராமலட்சுமணன் ஃபேமஸ். அவங்க மியூசிக்கில் டாப்பில் இருக்காங்க. அன்னைக்கு நம்ம லாயரு செல்வகுமார் அடிக்கடி நான் பார்ப்பேன், நம்ம ஏரியாவில் இருக்கிறேன். இந்த கணேசமூர்த்தி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு பெரிய வியாபாரியாக இருக்காரு. இப்படி பல துறைகள் தான் இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷம்தான். நான் ரிட்டையர் ஆகி, நான் 99ல் ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆகி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ இந்த ரிட்டையரிங் லைஃப்பில் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துட்டு. அதில் உங்களையும் மீட் பண்ணி ஷேர் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதோடு எங்களுக்கு இந்த பரிசுகளெல்லாம் கொடுத்து கௌரவித்ததற்காக ஆசிரியர் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன்.